கல்வி நிறுவனங்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்க உயர்நீதிமன்றம் ஆணை. சாதி பெயரை நீக்காவிட்டால் அங்கீகாரத்தை ரத்து செய்யவும் உத்தரவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது ஸ்ரீவில்லிபுத்தூர் குற்றப்பிரிவு போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல். பால்வளத்துறை அமைச்சராக இருந்தபோது ஆவினில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை நீடிக்கும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையின் பல பகுதிகளில் திடீரென கொட்டி தீர்க்கும் கனமழை. அதிகபட்சமாக மேடவாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவு. மழையால் சென்னை OMR சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நிற்கும் வாகனங்கள். வேளச்சேரி, கோயம்பேடு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை. ஆவடியில் சூறை காற்றால் வாகன ஓட்டிகள் தவிப்பு. கனமழையால் கோயம்பேடு சந்தைக்குள் தேங்கிய நீர். மதுரவாயல் பகுதியில் நீர் தேங்கியதால் மக்கள் தவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் கனமழையால் சாலையில் தேங்கிய நீர். பேருந்து சிக்கியதால் தவித்த பயணிகள். கன்னியாகுமரி மாவட்டம் ராமன்துறை, புத்தன்துறை மீனவ கிராமங்களில் கடல் சீற்றம். அடிக்கடி பேரலைகள் எழ வாய்ப்புள்ளதாக கள்ளக்கடல் எச்சரிக்கை. ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவி. சட்ட முன்வடிவுகளை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளையும், அதாவது கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியங்கள், பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக தேர்தலில் போட்டியிடாம நியமன முறையில் உறுப்பினராகப்படுவாங்க. அதிமுக பாஜக கூட்டணி அரசு என அமித்ஷா கூறவில்லை. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றுதான் கூறுகிறோம் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. கூட்டணி அரசுன்னு சொல்லவே இல்லை. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க. டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதுல தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதானே. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளிக்க மறுத்த அன்புமணி பின்பு பேசுவதாக கூறினார். இந்திய அலையன்ஸ்ல வந்து இப்ப ஏடிஎம் நன்றிங்க. இந்த கேள்விகளை நான் இன்னொரு கூட்டம் மாநாடு மட்டும் இந்திய அலையன்ஸ்ல வந்து இப்ப ஏடிஎம் நன்றிங்க. இந்த கேள்விகளை நான் இன்னொரு கூட்டம் மாநாடு மட்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் கமல்ஹாசன் சந்திப்பு. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காக சந்திக்கவில்லை என பேட்டி. ராஜ்யசபா நன்றி அப்படின்னு நடத்திட்டு இருக்காங்க. அது பார்ட்டியில முடிவு பண்ணி யாருன்னு முடிவானதான் அப்ப நன்றி சொல்ல வருவோம். இப்ப வந்தது நன்றி சொல்லல, கொண்டாட வந்திருக்கோம். இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக என்று சொல்வதை விட இந்தியாவுக்கே சாதகமான ஒரு தீர்ப்பை இவங்க போட்ட கேஸ்னால வந்திருக்குங்கிறதுனால கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இவர்கள். அதனால அந்த கொண்டாட்டத்துக்காக தான் நான் வந்தேன். திருநெல்வேலி இருட்டுக்கடையைச் சேர்ந்த குடும்ப பெண்ணுக்கு வரதட்சணை கொடுமை என புகார். கடையையே எழுதி கேட்பதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார். அந்த பொண்ணோட லிவிங்ல இருப்பேன். அவங்க அப்பாவும் அந்த அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து உங்க அம்மா கிட்ட இருந்து ரூபா வாங்கிட்டு வந்து மிரட்டி என்னை அனுப்பிட்டாங்க அவங்க வண்டியிலேயே. உங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஏதாவது பாதுகாப்பு இல்லைன்னா அங்க ஏதாவது உங்களை ஏதாவது ரிட்டர்ன் பண்ணாங்களா? அப்படி ஏதாவது பண்ணிருக்காங்களாமா? அவங்க எனக்கு கொலை மிரட்டலே பண்ணிருக்காங்க சார். பிசிக்கலாவும் இது பண்ணிருக்காங்க. ஓசூர் கெலவரப்பள்ளி அணையில் நுரை பொங்க வெளியேறும் நீர்.
கர்நாடகாவில் தென்பெண்ணை ஆற்றில் ரசாயன கழிவுகள் கலப்பதே காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு. கோவை இந்துஸ்தான் பாராமெடிக்கல் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவி தற்கொலை. மாணவி கீழே விழுந்து விட்டதாக மட்டுமே கூறியதாகவும் இறந்த தகவலை தெரிவிக்கவில்லை என்றும் பெற்றோர் புகார். $71,000 நெருங்கியது ஒரு சவரன் தங்கத்தின் விலை. ஒரே நாளில் $760 உயர்ந்து 70,520க்கு விற்பனை. ஐபிஎல்லில் வெற்றி பாதைக்கு திரும்ப போவது யார்? டெல்லி, ராஜஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை. திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா உரிமையாளரின் மகளுக்கு வரதட்சணை கொடுமை நேர்ந்ததாக புகார் எழுந்திருக்கிறது. கடையை எழுதி தராவிட்டால் கொலை செய்து விடுவேன் என மிரட்டுவதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. சார், என் பொண்ணுக்கு மேரேஜ் ஆகி 1 மந்த் ஆகுது. ஸோ 1 மந்த்தில் மேரேஜ் ஆன தாலி கட்டின அடுத்த நிமிஷத்துலேருந்து என் பொண்ணு ரூபாய்க்காகவும் டவுரிக்காகவும் எங்கள் பிஸ்னஸ் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஓவர் டார்ச்சர், கொலை மிரட்டலோட பண்ணியிருக்காங்க. 41 டேஸ் அவங்க வீட்டில் இருந்திருக்காங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அவளை அவ்வளோ ஹராஸ் பண்ணியிருக்காங்க பிசிக்கலாகவும். இது போக அந்த பையனுக்கு ஒரு அஃபேர் இருக்கு அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணை வச்சுக்கிட்டே தான் என் பொண்ணையும் ஒரு சர்வெண்ட் மாதிரி நடத்தி அவ்வளோ தூரம் ஹராஸ் பண்ணி அவளை நீ ஏதாவது உங்க அம்மா அப்பாட்ட சொன்னேன்னா உன்னை நாங்கள் கொலை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவ இங்க வந்த போதுதான் எங்களுக்கு தெரியும், அவங்க மாமனாரும் அந்த பையனும் சேர்ந்து தான் அவங்க கார்ல நீ உங்க அம்மா அப்பாட்ட போய் எல்லாம் எழுதி வாங்கினாதான் வரணும்னு. இவ போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. நீ டைவர்ஸ் கொடுத்துரு, அப்படி இல்லைன்னா இல்ல நான் கொடுக்க மாட்டேன், இல்ல நான் லிவிங்ல முன்னாடியே வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு. அவர் அப்பாட்ட பேசுனா அவர் என் தொழிலே உண்மையை பொய்யா சொல்றதும் பொய்ய உண்மையா சொல்றது தான் இருக்கு. நான் எனக்கு பிஜேபி சப்போர்ட் இருக்குது. இது போக எனக்கு பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஸ்டாண்டிங் கவுன்சில்ல போஸ்டிங் கொடுத்திருக்காங்க. அதனால எந்த டிபார்ட்மெண்ட்னாலையும் எந்த ஒரு டாக்குமெண்டையும் நான் பொய்யா அங்க கொடுத்துருவேன். உண்மையா இருக்கிறத பொய்யாக்குவேன், பொய்யா இருக்கிறத உண்மையாக்குவேன். இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்களை யாரையும் வாழ விடவே மாட்டேன். எனக்கு பிசினஸ் எழுதி கொடுத்தே ஆகணும். அமெரிக்காவுக்கு கனிமங்கள், உலோகம், காந்த பொருட்கள் ஏற்றுமதியை சீன அரசு நிறுத்தியுள்ளது. போயிங் நிறுவனத்திடமிருந்து விமானங்கள் வாங்குவதற்கும் சீனா தடை விதித்துள்ளது. உலகின் இரு மிகப்பெரிய பொருளாதார நாடுகளான அமெரிக்காவும் சீனாவும் பரஸ்பர வரி விதித்து வர்த்தக போரில் ஈடுபட்டு வருகின்றன. சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா 145% வரி விதித்துள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 125% வரி விதிக்கப்படும் என சீனா அறிவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவுக்கு கனிமங்கள், முக்கிய உலோகங்கள், காந்தம் போன்ற பொருட்களின் ஏற்றுமதியை சீனா நிறுத்தியுள்ளது. இதனால் அமெரிக்காவின் ஆயுதங்கள், மின்னணுவியல், வாகனங்கள் தயாரிக்க தேவையான மூலக்கூறுகள் முற்றிலும் தடைபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே கார்கள் முதல் ஏவுகணைகள் வரை தயாரிக்க தேவையான காந்தங்கள் மற்றும் மூலக்கூறுகளின் ஏற்றுமதியை சீனா தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. பாதுகாப்பு, மின்சார வாகனம், எரிசக்தி மற்றும் மின்னணுவியல் துறைகளில் பயன்படுத்தப்படும் 17 தனிமங்களின் தொகுப்பான உலகின் அரிய மண் தாதுக்களில் சுமார் 90% சீனா உற்பத்தி செய்கிறது. சமாரியம், காடோலினியம் உள்ளிட்ட 7 வகை நடுத்தர மற்றும் கனரக அரிய மண் தாதுக்கள் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தவும் சீனா முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. சீனாவின் இந்த புதிய கட்டுப்பாடுகள் அமெரிக்காவின் ராணுவ தளவாட உற்பத்தியை பெருமளவில் பாதிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீனாவில் இருந்து வரும் அரிய மண் தாதுக்களை அமெரிக்காவில் உள்ள லாக்ஹீட் மார்டின், டெஸ்லா, ஆப்பிள் போன்ற பெரிய நிறுவனங்கள் பயன்படுத்தி வருகின்றன. சீனாவால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அரிய உலோகங்கள் காந்தங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. மின்சார கார்கள், ட்ரோன்கள், ரோபோக்கள், ஏவுகணைகள், விண்கலம், பெட்ரோலில் இயங்கும் கார்கள் ஆகியவற்றின் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் இந்த வகையான அரிய உலோகங்கள் மிகவும் அவசியமாகும். கார்கள் முதல் ஏவுகணைகள் வரை தயாரிக்கும் அமெரிக்க நிறுவனங்கள் அனைத்தும் இந்த ஏற்றுமதி தடையால் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதேபோல போயிங் நிறுவனத்திடமிருந்து விமானங்களை வாங்கக்கூடாது எனவும் சீன விமான சேவை நிறுவனங்களுக்கு அந்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் விமானங்கள், ராக்கெட்டுகள், செயற்கைக்கோள்கள் மற்றும் ஏவுகணைகளை வடிவமைத்து தயாரித்து விற்பனை செய்கிறது.
வருவாயின் அடிப்படையில் உலகின் 4வது மிகப்பெரிய நிறுவனமாக உள்ள போயிங் டாலர் மதிப்பின் அடிப்படையில் அமெரிக்காவின் மிகப்பெரிய ஏற்றுமதியாளராகவும் உள்ளது. சீனாவிற்கு அடுத்த 20 ஆண்டுகளில் தனது 20% விமான தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்ய போயிங் ஒப்பந்தம் செய்துள்ளது. 2018ஆம் ஆண்டில் போயிங் நிறுவனத்தின் 25 விழுக்காடு விமானங்கள் சீனாவுக்கு மட்டும் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இந்நிலையில் சீனாவின் நடவடிக்கை போயிங் நிறுவனத்திற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது.